வெல்கம் டு பிரபாஸ் கேலரி. பிரபாஸ் கேலரியில் இன்றைக்கி நம்ம பொன்னியின் செல்வன் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் குந்தவை பிராட்டி அந்த குதிரை போன திசையை பார்த்துக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் தோழி பெண்களை திரும்பி பார்த்து, பெண்களா, உங்களுக்கு இன்னும் மட்டும் மரியாதை தெரியல. நீங்கள் அப்படி சிரிச்சிருக்க கூடாது. நம்ம தனியாக இருக்கும்போது எப்படி வேணாலும் சிரிச்சு கும்மாலம் அடிச்சுக்கலாம். அந்நிய புருஷன் வந்திருக்கும்போது கொஞ்சம் அடக்கமாக இருக்க வேண்டாமா? சோழ நாட்டு பெண்களை பற்றி அந்த வாலிபன் என்ன நினச்சிட்டு இருந்திருப்பான் அப்படின்னு குந்தவை பிராட்டி சொல்கிறாங்க. கொள்ளிடத்து பரிசல் துறையில் ஆழ்வார்க்கடியார் நம்பி அப்படிங்கிற திருமலையப்பனை விட்டுட்டு வந்துட்டோம். அந்த வீர வைஷ்ணவரை பற்றி இப்போ கொஞ்சம் கவனிக்கலாம். தேவன் குதிரை ஏறி குடந்தை நகர் ஏறி போனதும் திருமலை அவன் போன திசையை நோக்கி பார்த்துக்கிட்டே தனக்குள்ள சொல்லிக்கிட்டாரு, இந்த வாலிபன் ரொம்ப பொல்லாதவனா இருக்கிறான். நம்ம தட்டியில நுழைஞ்சா அவன் கோலத்துல நுழையிறான். இவன் உண்மையிலேயே யாருடைய ஆளு, எதுக்காக எங்க போறான் அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. கடம்பூர் மாளிகையில நடந்த சதி கூட்டத்துல அவன் கலந்துக்கிட்டானா அப்படின்னு தெரியல. வேளையா குழந்தை ஜோதிடரை பத்தி இவங்கிட்ட சொல்லி வச்சோம். நம்மளால அறிஞ்சிக்க முடியாதத குழந்தை ஜோதிடராவது அறிஞ்சுக்கிறாரான்னு பார்க்கலாம். என்ன சுவாமி, அரச மரத்தோட பேசுறீங்களா? உங்களுக்கு நீங்களே பேசிக்கிறீங்களா குரலை கேட்டு ஆழ்வார்க்கடியார் நம்பி திரும்பி பார்க்குறாரு. கடம்பூர்ல இருந்து வந்த வந்தியத்தேவனுக்கு குதிரை பிடிச்சு கொடுத்த பணியாள் பக்கத்துல நின்னா, அப்பனே நீயா கேட்டா? நான் எனக்குள்ளே பேசிக்கவும் இல்லை, அரச மரத்தோட பேசிக்கவும் இல்லை. இந்த மரத்தின் மேல ஒரு வேதாளம் இருக்குது, அதோட கொஞ்ச நேரம் சல்லாபம் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு திருமலையப்பர். ஓஹோ, அப்படிங்களா? அந்த வேதாளம் சைவமா வைஷ்ணவமா அப்படின்னு கேட்டான் அந்த ஆளு. அதைத்தான் நானும் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீ குறுக்கிட்ட. வேதாளம் மறைஞ்சு போச்சு. போனா போகட்டும், உன் பேர் என்ன அப்பனே? எதுக்காக கேக்குறீங்க சாமி? நடு கொள்ளிடத்துல படகு கவிழாமல் காப்பாத்தினியே, இப்படிப்பட்ட புண்ணியவானாகிய ஒன்ன நான் ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு வேண்டாமா? என் பெயர் இடும்பன் காரிசாமி அப்படின்னு இழுத்த மாதிரி சொன்னா. ஓ, இடும்பன் காரியா? ஓ, கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்குதே. ஓகே, பாய்.